அவரது பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மையார் அவர். குடும்ப சூழலின் காரணமாக 6ஆம் வகுப்பின் பாதையிலே தன் படிப்பை நிறுத்திவிட்டு தன் மாமாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். ஆனாலும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை கொண்ட காமராசர் அவர்கள் அதன் மூலம் அரசியல் அறிவை வளர்த்துக் கொண்டார். தனது இளம் பருவத்திலேயே கள்ளுக்கடை மறியல், தீண்டாமை ஒழிப்பு, ஒத்துழையாமை இயக்கம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான காமராசர் அவர்கள் 1954 இந்தியாவின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கல்விதான் ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் உயர்த்தும் கருவி என்று நினைத்தவர் கல்வியில் பல மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தினார். 6000 மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தார். தனது ஆட்சி காலமான 1957 15300 இருந்த தொடக்கப் பள்ளிகள் 29000 தொடக்கப் பள்ளிகளாக உயர்ந்தது. படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 16 லட்சத்திலிருந்து 48 லட்சமாக உயர்ந்தது. 3 லட்சம் உயர்நிலை பள்ளிகள் 13 லட்சமாக உயர்ந்தது. தொழிற்கல்வி தொடங்கப்பட்டது. சென்னை IIT தொடங்கப்பட்டதும் ஐயா ஆற்றினார். கல்வி ஒன்றே சொத்து என்று நினைத்தவர் மாடு மேய்க்கும் சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். மதிய உணவு தருவீர்களா என்ற கேள்வி எழுப்ப, கேள்விக்கு பதிலாக போட்டால் ஒரு சட்டம், அதுதான் மதிய உணவு திட்டம். மாடு பிடித்த கையை கல்வி கற்க வைத்த பெருமை ஐயா காமராசர் அவர்களையே சேரும். அடுப்பூதம் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற பழக்கத்தை மாற்றி பெண்கள் கல்வி கற்கவும் பாடுபட்டார். படிக்கும் மாணவர்களில் ஏழை பணக்காரர் என்ற வேற்றுமைகள் கவிய பள்ளி சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தாரே என்ற வரி படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி உணவுடன் நீரையும் சேர்த்து ஊட்டினார். ஏழைகளின் வீட்டில் அகழ்விளக்கு எரிந்தாலும் பிள்ளைகளின் அறிவு விளக்கு சுடரொளியாய் பிரகாசித்து அவர்களுடைய வாழ்க்கை தரமும் இருந்தது. கல்விதான் வீட்டையும் நாட்டையும் என்று நினைத்தவர் 454 நூலகங்களை அமைத்தார். ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை ஐயா ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை செதுக்கி உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் அவர் ஆட்சிக்கு பெருங்கையாய் விடவில்லை. வருங்கால கல்வி ஓய்வூதிய திட்டம் இந்தியாவிலே முதலில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் கனவை நினைவாக்கியவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தொடங்கப்பட்டார். ஆனாலும் 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசு பாரத ரத்னா விருதளித்து கௌரவித்தது. காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. ஆண்டபோதும் இல்லை தலைக்கணம், மாண்டபோதும் இல்லை மடிக்கணம். காமராஜர் கல்வியில் என்றுமே உள்ளக்கணம். அவர் மறைந்தாலும் அவர் பெற்றுத்தந்த கல்வி மறைவுள்ளது. எனவே மாணவர்களாக நாமும் அவரை போல் எளிமையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை வாழ்வாக்கி நாமும் உயர்வோம், பிறருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று கூறி என் சிற்றுரையை முற்றுரையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.